Good morning, good afternoon, good evening. Greetings to you in the name of Christ, wherever you are, my dear brother and sister. காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம். எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே, நீங்கள் எங்கிருந்தாலும் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். I am R.C. Joseph Sakayaraj, a preacher at the Church of Christ in Amali Nagar, Dindigul of Tamil Nadu at India. நான் R.C. ஜோசப் சகாயராஜ், இந்தியாவின் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் அமளி நகரில் உள்ள கிறிஸ்துவின் சபையில் ஊழியராக இருக்கிறேன். In this 57th week of Bible study under Rooted in His Word program, let us examine the historical facts happened as Abraham settled in the land of Gerar, that is, about the abduction of Sarah by Abimelech, the king of Gerar, in 2069 BC. And the subsequent intervention of God in that matter. இந்த 57வது வாரத்திற்கான அவருடைய வாத்தில் வேறுண்டதல் என்ற தலைப்பிலான நமது வேதாகம படிப்பில் கிமு 2069 ஆண்டில் ஆபிரகாம் கேரார் என்ற நாட்டில் குடியேறிய போது அங்கிருந்த அபிமெலேக் என்ற அரசன் சாராளை அபகரித்து சென்றதையும் பின்பு அதில் தேவன் இடைப்பட்டு செயலாற்றதை பற்றியுமான வரலாற்று பூர்வமான உண்மைகளை ஆராய்வோம். Chapter 20, Abraham and Abimelech, king of Gerar. அத்தியாயம் 20, ஆபிரகாமும் கேராரின் ராஜாவான அபிமெலேக்கும். In this week we are going to study Genesis 20, 10 to 18 verses. இந்த வாரம் நாம் ஆதியாகமம் 20ஆம் அத்தியாயத்தில் 10 முதல் 18 வரை உள்ள வசன பகுதியை ஆராயப் போகின்றோம். The fourth subsection of this chapter is Abraham's justifiable response 10 to 13. இந்த அத்தியாயத்தின் 4வது உட்பிரிவான அப்ரஹாமின் நியாயப்படுத்தும் பதில் என்ற தலைப்பில் 10 to 13 வசனங்களை நாம் ஆராய்கிறோம். Let us read the verses 10 and 11 first. முதலாவது நாம் 10-11 வசனங்களை வாசிப்போம். Then Abimelech said to Abraham, "What did you have in view that you have done this thing?" And Abraham said, "Because I thought, surely the fear of God is not in this place, and they will kill me on account of my wife." பின்னும் அபிமெலேக்கு ஆபிரகாமை நோக்கி, என்னத்தை கண்டு நீ இந்த காரியத்தை செய்தாய் என்றான். அதுக்கு ஆபிரகாம், இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும் என் மனைவியின் நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன். Abimelech turned back and corrected his course. He told his men the dream he had seen. They were terrified and afraid. அபிமெலேக்கு தான் வந்த வழியை திரும்பி சென்று தன் நடத்தையை சரி செய்து கொண்டான். அவன் தான் கண்ட கனவை அரசவையில் உள்ள எல்லாரிடமும் தெரிவித்தான். அதை கேட்டு அவர்கள் திகைப்பும் அச்சமும் அடைந்தார்கள். Then he called Abraham and rebuked him with boldness and dignity of a king for having brought him into an error and sin. பின்னர் ஆபிரகாமை அவன் அழைத்து தன்னை தவறுக்கும் பாவத்திற்கும் உள்ளாக்கியதற்காக அவரை துணிச்சலுடனும் அரசனுக்குரிய கம்பீரத்துடனும் கணிந்து கொண்டான். ஆபிரகாம் remained silent because of his confusion and guilt. குழப்பம் மற்றும் குற்ற உணர்வு காரணமாக ஆபிரகாம் மௌனமாக இருந்தார். After a while, Abimelech asked him the reason. Now Abraham answered with great simplicity and frankness. He said that he thought there was no fear of God in this place. சற்று நேரத்துக்கு பிறகு அபிமெலேக்கு ஆபிரகாமுடைய செயலுக்கான காரணத்தை அவரிடம் கேட்டார். அப்பொழுது அபிரகாம் மிகுந்த எளிமையுடனும் வெளிப்படை தன்மையுடனும் பதில் அளித்தார். இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்று தாம் நினைத்ததாக அவர் கூறினார். This is another indication that polytheism was already beginning to spread at that time. அந்த காலத்திலேயே பல தெய்வ வழிபாடு பரவத் தொடங்கி இருந்ததற்கான மற்றொரு அறிகுறியாக இது இருக்கின்றது. Abraham felt that his wife was in danger because of Abraham felt that his life was in danger because of his wife. ஆபிரகாம் தன் மனைவி நிமித்தமாக தன் உயிருக்கு ஆபத்து நேரிடும் என்று கருதினார். So he resorted the usual method for his own protection.
அதனாலே அவர் தனது சுய பாதுகாப்பிற்காக தான் வழக்கமாக கையாண்ட உத்தியை இங்கே நாடினார். Although he had learned to trust in the Lord all the things, he did not consider it consistent with the trust to use legal means for personal protection. எல்லாவற்றிலும் கர்த்தரை விசுவாசிக்க அவர் கற்றுக்கொண்டிருந்தாலும் தனிப்பட்ட பாதுகாப்பிற்காக சட்டப்பூர்வமான வழிமுறைகளை பயன்படுத்துவது அந்த நம்பிக்கைக்கு முரணானது என்பதை அவர் கருதவில்லை. Moreover, he did not fully realize that falsehood of the usage, lie or implied statement he had been using. மேலும் தான் வழக்கமாக கையாண்ட அந்த பாவனையின், அதாவது பொய் அல்லது மறைமுக கூற்றின் தவறான தன்மையை அவர் அப்பொழுது முழுமையாக உணர்ந்திருக்கவில்லை. He used the fact that she was actually his sister as justification for his actions. அவள் உண்மையில் தன் சகோதரிதான் என்பதையும் அவர் தமது செயலுக்கான ஒரு நியாயமாக முன்வைத்தார். In Genesis 20:19 and 20 verses, Pharaoh said to Abraham, why did you say she was your sister? I will take her to my wife. Here is your wife, take her. So Pharaoh gave orders to his men about him, and they sent him away along with his wife and all that he had. ஆதியாகமம் 12:19-20 பார்வோன் ஆபிரகாமிடம் கூறியிருந்தான், இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன? இவளை நான் என் மனைவியாக்கி கொண்டிருப்பேனே, இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான். பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷனுக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். Surely the fear of God is not in this place. Surely the fear of God is not in the place. இங்குள்ள வினைச்சொல் கட்டாயம் பன்மையில் இருக்க வேண்டியது இல்லை. காட் இஸ்ன்னு தான் இருக்குது. காட் ஆர்னு சொல்லப்படல. பட் the word God in the original Hebrew is Elohim here. This word is an example of the manifestation of its literal meaning, eternal supernatural powers. ஆனால் தேவன் என்ற வார்த்தை மூல எபிரேய மொழியில் ஏலோகிம் என்ற பன்மை சொல்லாகத்தான் உள்ளது. இதன் நேரடி பொருளான நித்தியமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமைகள் என்பது வெளிப்படுவதற்கான உதாரணமாக இந்த வார்த்தை அமைகிறது. தேவத்துவத்தில் மூவர் இருக்கிறார்கள், நமக்கு தெரியும். ஆனாலும் கூட surely the fear of God is not என்று தான் இங்கே சொன்னார் அப்ரஹாம். fear of God are notனு சொல்லலை. ஏன்னா இங்கே தேவத்துவத்தில் உள்ள எலோகிம் என்ற பன்மை வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டுள்ளது. What is the fear of the Lord? Now our definition has changed much. கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? அதற்கான இன்றைய நாட்களில் அதற்கான நம்முடைய வரமுறை பெரிதும் மாறியுள்ளது. The word fear can be understood in many ways, such as awe, respect, reverence, honor and trembling. But we are taking it in a soft and mild sense. பயம் என்ற சொல்லை பிரமிப்பு, மரியாதை, கனபண்ணுதல், திகில், நடுக்கம் என பலவாறாக புரிந்து கொள்ளலாம். ஆனாலும் இன்றைய நாட்களில் நாம் இதில் மென்மையான லேசான அர்த்தத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். In Old Testament period, people were to fear and tremble before the Lord. பழைய ஏற்பாட்டு காலத்தில் மக்கள் கர்த்தருக்கு பயப்பட்டு நடுங்க வேண்டியதாக இருந்தது. In Psalm 2:11 we read, serve the Lord with fear, rejoice with trembling. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள் என்று நாம் சங்கீதம் 2:11 வாசிக்கிறோம். In Psalm 99 it's written, the fear of the Lord is clean and enduring forever. அதே போன்று சங்கீதம் 19:9 கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைநிற்கிறதுமாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டது. These and many other verses in the Old Testament emphasized the idea of fearing the God. இவை போன்ற பழைய ஏற்பாட்டின் இன்னும் பல வசனங்களும் தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தின. But we say that Christians are to fear God, but we say the Christians are giving glory to God and not fear Him.
ஆனால் கிறிஸ்தவர்கள் தேவனை கனம் பண்ண வேண்டுமே தவிர அவருக்கு பயப்பட தேவையில்லை என்று நாம் சொல்லுகிறோம். பிகாஸ் we have received the spirit of adoption as a son, by whom we can call him Abba Father. As New Testament Christians, ஏனென்றால் நாம் அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர ஸ்வீகார ஆவியை பெற்றுக்கொண்டோம். As New Testament Christians, there is one time when we fear God. புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள் என்ற முறையில் நாம் தேவனுக்கு பயப்படும் வேலையும் ஒன்று உள்ளது. பின்வரும் வசனங்களை நாம் வாசிப்போம், சற்றே பொறுமையாக வாசிப்போம். இது எபிரேயர் 10:25-31 வரைக்கும். Let us read with patience Hebrews 10:25-31 verses. And let us consider one another in order to stir up love and good works, not forsaking the assembling of ourselves together as in the manner of some, but exhorting one another, and so much more as you see in the day of approaching. சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஃபார் if we sin willfully after we have received the knowledge of the truth, there no longer remains sacrifice for sins. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனியாமல், but a certain fearful expectation of judgment and fiery indignation which will devour the adversaries. நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்கிறதிலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். நம் பகுதியில் நாம் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்க வேண்டும், பாவம் செய்து கொண்டிருந்தால். அதே சமயத்திலே தேவனுடைய பகுதியிலே நம்மை விரோதிகளைப் போல பார்த்து நம்மை பட்சிக்கிற கோபாக்கினையும் தான் இருக்கும். Anyone who had rejected Moses' law dies without mercy on the testimony of 2 or 3 witnesses. மோசேயுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. Of how much worse the punishment do you suppose will he be thought worthy who has trampled the Son of God underfoot, counted the blood of covenant by which he was sanctified a common thing, and insulted the Spirit of grace. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவனாக இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். For we know him who said, vengeance is mine, I will repay, say the Lord, and again the Lord will judge his people. பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயந்தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். It is fearful thing to fall in the hands of the living God. ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாய் இருக்குமே. We should fear God when we fail in our Christian duties. நாம் நமது கிறிஸ்தவ கடமைகளிலிருந்து தவறும்போது தேவனுக்கு பயப்பட்டாக வேண்டும். ஆனால் but when we live our Christian lives morally, we do not need to fear God and we can rightly call him Father. ஆனால் நாம் நமது கிறிஸ்தவ வாழ்வை ஒழுக்கத்துடன் வாழும்போது தேவனுக்கு பயப்பட தேவையில்லை. அவரை நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். Although there is some truth in this because of the change in the relationship, I think that with this new definition we are taking God too lightly. உறவு முறையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதால் இதில் ஓரளவு உண்மை இருந்தாலும் இந்த புதிய வரையறையினால் நாம் தேவனை மிகவும் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம் என்றே நான் கருதுகிறேன். Fearing God with true fear. Many preachers say that the definition of fear is respect, but I have searched many places and have not found such definition. பயம் என்பதன் வரையறை மரியாதை தான் என்பது பல பிரசங்கியர்கள் கூற்றாக இருக்கிறது. ஆனால் பல இடங்கள் தேடியும் நான் அத்தகைய வரையறையை காணவில்லை. Instead, I have found words like horror, trembling, panic, anxiety and terror. மாறாக திகில், நடுக்கம், பீதி, பதற்றம் போன்ற சொற்களையே நான் கண்டேன். There are definitions of fear.
It is important to understand that respect and play also play a role in this, but at the same time, fear also plays a role. பயம், இவைதான் பயம் என்பதற்கான வரையறைகளாக இருக்கின்றன. இதில் மரியாதைக்கும் பங்கு உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயம் பயத்திற்கும் பங்கு உண்டு. இது மனதிற்கு இதமான உணர்வை தரவில்லை என்பதற்காக இதை ஒதுக்கிவிடக்கூடாது. Do not dismiss this because it does not give a pleasant feeling to the mind. It's true that we should respect God, but when we sin, we should be terrified, trembling and terrified. நாம் தேவனை மதிக்க வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் பாவம் செய்யும்போது நாம் திகில் மற்றும் நடுக்கம் மற்றும் பீதிக்குள்ளாக வேண்டும். We should feel that way because of who God is and because of our disobedience to Him. தேவன் யார் என்பதாலும் அவருக்கு நாம் கீழ்ப்படியாமல் போனதாலும் நாம் அப்படி உணர வேண்டும். We have done something that He hates. He alone has the power to judge us. அவர் வெறுக்கின்ற ஒரு காரியத்தை நாம் செய்திருக்கின்றோம். நம்மை நியாயந்திருக்கும் வல்லமை அவருக்கு மட்டுமே உண்டு. I have been afraid of my father. I loved him, respected him and wanted to be with him. Yet there were times when he was afraid of me because I had done something wrong and would punish for it. நான் என் தகப்பனுக்கு பயந்திருக்கிறேன். நான் அவரை நேசித்தேன், மதித்தேன், அவருடன் இருக்க விரும்பினேன். ஆனாலும் நான் ஏதேனும் தவறு செய்து விட்டதாலோ அல்லது அடிவாங்க நேரிடும் என்பதாலும் அவருக்கு பயந்த வேலைகளும் இருந்தன. திங்க் ஆஃப் திஸ் வே. இதை இப்படி சிந்தித்து பாருங்கள். சப்போஸ் நாசா இன்வைட்டட் யூ டு கோ ஆன் எ ஸ்பேஸ் ஆன் நியூ மிஷன். ஒரு புதிய பணிக்காக உங்களை விண்வெளிக்கு அனுப்ப நாசா உங்களை அழைக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். வாட் அன் எக்ஸைட்டிங் ப்ராஸ்பெக்ட். அது எவ்வளவு ஒரு உற்சாகமான வாய்ப்பு. ஆனால் பட் வாட் இஃப் தே டோல்ட் யூ தே were going to send you to the sun, that is directly into the blazing ball of fire. ஆனால் அவர்கள் உங்களை சூரியனுக்கு அனுப்ப போதாக சொன்னால் என்னவாகும்? அதாவது எரியும் அந்த நெருப்பு பந்துக்குள் நேரடியாக அனுப்ப போதாக சொன்னால் என்ன நடக்கும்? You would not turn down the opportunity of the respect for the sun. அந்த வாய்ப்பை நீங்கள் மறுப்பது சூரியன் மீதான மரியாதையினால் அல்ல. rather it would be out of fear for your life. மாறாக உங்கள் உயிருக்கு ஏற்படும் பயத்தினால்தான். You know that the closer you get to the sun, the hotter it gets and you will eventually burn to ashes. சூரியனை நெருங்க வெப்பம் அதிகரிக்கும் என்பதையும் இறுதியில் நீங்கள் இதில் எரிந்து சாம்பலாவீர்கள் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். On a hot day, we put on sunscreen cream to respect the sun's influence, understand its intensity. ஒரு வெப்பமான நாளில் சூரியனின் தாக்கத்தை மதிப்பிட்டு அதன் வீரியத்தை புரிந்து கொண்டு நாம் சன்ஸ்கிரீன் பூசிக்கொள்கிறோம். பட் being sent into the sun is more than just applying sunscreen, more than respect. ஆனால் சூரியனுக்குள்ளேயே அனுப்பப்படுவது என்பது சன்ஸ்கிரீன் பூசுவதையும் தாண்டிய விஷயம், மரியாதையும் தாண்டிய விஷயமாக இருக்கிறது. Being sent into the sun is fear inducing. It is the same in our spiritual lives. Too often we are content with simply honoring God. சூரியனுக்கு அனுப்பப்படுதல் என்பது பயத்தை உண்டாக்கும் ஒன்று. நம்முடைய ஆவியும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இதுபோன்ற நிலைமைதான் உள்ளது. பெரும்பாலும் தேவனை வெறும் மரியாதை செய்வதோடு நாம் திருப்தி அடைந்து விடுகிறோம். லைக் பீயிங் ஸ்காட்ச்டு பை த சன், we may have the signs to show that we have encountered God, but in reality we rarely fear God at all. வெயில் கருக்கி போவதைப் போலவே நாம் தேவனை சந்தித்ததை காட்டும் அடையாளங்கள் நமக்கு இருக்கலாம். ஆனால் உண்மையில் நாம் அப்போதெல்லாம் தேவனுக்கு பயப்படுவது மிகவும் அரிதாக இருக்கிறது. இப்போதெல்லாம் நாம் தேவனுக்கு பயப்படுவது என்பது அரிதாக இருக்கிறது. Whenever anyone in the Bible saw God, their reaction was fear of death. Otherwise, they would have fallen down in worship Almighty God. வேதாகமத்தில் யாராவது தேவனை பார்த்த போதெல்லாம் அவர்கள் மரித்து விடுவோமோ என்ற பயமே அவர்களின் எதிர்வினையாக இருந்தது. அப்படி இல்லை என்றால் அவர்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனை வணங்கி தாழ்ந்து விழுந்தார்கள். The closer we came to the sun, that means son of the father,
the more likely we are to be possessed by him. நாம் குமாரனுக்கு எவ்வளவு நெருக்கமாக வருகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக நாம் அவரால் ஆட்கொள்ளப்பட வாய்ப்புள்ளது. திஸ் இஸ் த காட் வி ஷுட் ஃபியர். இவரே நாம் பயப்பட வேண்டிய தேவனாக இருக்கிறார். இஃப் வி எக்ஸ்பெக்ட் ஹிம் டு ஷேர் ஹிஸ் சீக்ரெட்ஸ் அண்ட் ஹிஸ் கவனன்ஸ் வித் அஸ், வி ஷுட் ஃபியர் ஹிம். அவர் தம்முடைய ரகசியங்களையும் தம்முடைய உடன்படிக்கைகளையும் நம்முடன் பகிர்ந்து கொள்வார் என்று நாம் எதிர்பார்த்தால் நாம் அவருக்கு பயந்து தான் ஆக வேண்டும். லெட்ஸ் கம் டு த வெர்சஸ் 12 and 13. But indeed she is truly my sister. She is the daughter of my father, but not the daughter of my mother. அவள் என் சகோதரி என்பதும் மெய்தான். ஆபிரகாம் சொல்லுகிறார் தொடர்ந்து 12ஆம் வசனத்தில், அவள் என் சகோதரி என்பதும் மெய்தான். அவள் என் தகப்பனுக்கு குமாரத்தி, என் தாய்க்கு குமாரத்தி அல்ல, அவள் எனக்கு மனைவியானாள். And it came to pass when God caused me to wander from my father's house that I said to her, this is your kindness that you should do for me. In every place wherever we go, say of me, he is my brother. என் தகப்பன் வீட்டை விட்டு தேவன் என்னை தேசாந்திரியாய் திரியும்படி செய்த போது நான் அவளை நோக்கி, நாம் போகுமிடம் எங்கும் நீ என்னை சகோதரன் என்று சொல்வது நீ எனக்கு செய்ய வேண்டிய தயை என்று அவளிடத்தில் சொல்லியிருந்தேன் என்றான். In Genesis 20, 12 and 13, the above verses, Abraham explained to King Abimelech why he lied about Sarah being his wife. ஆதியாகமம் 20, 12, 13 இந்த நாம் மேலே வாசித்த வசன பகுதியில் சாராள் தன் மனைவி என்று ஆபிரகாம் ஏன் பொய் சொன்னார் என்பதை அவரே அரசன் அபிமெலேக்குக்கு விளக்கினார். He justifies the deception by stating she is his half sister, that means same father, different mothers, and reveals they agreed to this arrangement to save his life whenever they travel to unknown lands. அவள் தன் ஒன்றுவிட்ட சகோதரி, அதாவது ஒரே தந்தை ஆனால் வெவ்வேறு தாய்மார்கள் என்று கூறி அந்த பொய்யை நியாயப்படுத்தினார். மேலும் அவர்கள் அறியாத தேசங்களுக்கு பயணம் செய்யும் போதெல்லாம் தம் உயிரை காப்பாற்றுவதற்காக இந்த ஏற்பாட்டிற்கு சாராளும் ஒப்புக்கொண்டதாக வெளிப்படுத்தினார். கீ எக்ஸ்பிளனேஷன் அண்ட் பிரேக் டவுன். இதில் முக்கியமான விளக்கங்களும் பகுப்பாய்வும். ஃபர்ஸ்ட், த டெக்னிக்காலிட்டி. ஒன்றாவது, நுட்பமான உண்மை. ஆபிரகாம் points out that claiming Sarah was his sister wasn't a complete fabrication. சாராள் தன் சகோதரி என்று கூறியது முற்றிலும் ஒரு புனைகதை அல்ல என்று ஆபிரகாம் சுட்டிக்காட்டினார். In ancient cultures, familial terms were broad, and in this case, it was technically true. Sarah was his half sister. பண்டைய கலாச்சாரங்களில் குடும்ப உறவுகள் பரந்த அளவில் இருந்தன. மேலும் இந்த விஷயத்தில் அது நுட்பமான உண்மையாகவும் இருந்தது. சாராள் அவருடைய ஒன்றுவிட்ட சகோதரி தான். செகண்ட், த டிசெப்ஷன். இரண்டாவது, ஏமாற்றுதல். டிஸ்பைட் த டெக்னிக்கல் ட்ரூத், ஆபிரகாம்ஸ் இன்டென்ட் வாஸ் மிஸ்லீடிங். இவ்வாறு நுட்பமான உண்மை இந்த விஷயத்தில் இருந்த போதிலும் ஆபிரகாமின் நோக்கம் தவறாக வழிநடத்துவதாக இருந்தது. பை ஒமிட்டிங் தட் ஷி வாஸ் ஆல்சோ ஹிஸ் வைஃப், ஹி லெட் அதர்ஸ் டு பிலீவ் ஷி வாஸ் அவைலபிள், ஹோப்பிங் டு ப்ரொடெக்ட் ஹிம்செல்ஃப் from being murdered by men who might desire her. அவள் தன் மனைவி என்பதை அவர் மறைத்ததன் மூலமாக அவளை விரும்பக்கூடிய ஆண்களால் தாம் கொலை செய்யப்படுவதிலிருந்து தம்மை பாதுகாத்து கொள்ள அவரால் முடிந்தது. ஆயினும் அந்த பாதி உண்மையின் மூலமாக அவள் தனக்கு கிடைக்கக்கூடியவள் தான் என்று மற்றவர்களை மறைமுகமாக அவர் நம்ப வைத்துக் கொண்டிருந்தார். தேர்ட், ஃபியர் ஓவர் ஃபெய்த். மூன்றாவது, விசுவாசத்தை விட பயம் மேலோங்கியது. This passage exposes Abraham's lack of faith. இந்த வசன பகுதி ஆபிரகாமின் விசுவாச குறைபாட்டை அம்பலப்படுத்துகிறது. Instead of trusting that God would protect him and Sarah, he relied on human desire and a pre-planned strategy to save his own skin. தேவன் தம்மையும் சாராளையும் பாதுகாப்பாள் என்று நம்புவதற்கு பதிலாக அவர் தமது உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக மனிதர்களின் வஞ்சகத்தையும் முன்கூட்டியே திட்டமிட்ட ஒரு தந்திரத்தையும் சார்ந்திருந்தார். ஃபோர்த் பாயிண்ட், பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியர். நான்காவது, நடத்தை முறை. திஸ் வாஸ் எ ரெக்கரிங் சின் ஃபார் அப்ரஹாம். ஹி யூஸ் டு எக்ஸாக்ட் சேம் டிசெப்ஷன் decades earlier with Pharaoh in Egypt.
இது ஆபிரகாம் மீண்டும் மீண்டும் செய்த ஒரு பாவமாக இருந்தது. பல பத்தாண்டுகளுக்கு முன்பு எகிப்தில் பார்வோனிடமும் அவர் இதே வஞ்சகத்தை பயன்படுத்தினார். ஆதியாகமம் 12:10-13 பார்த்தோம். தென் we come to the fifth subsection of this chapter, God's blessing to Abraham through Abimelech, 14-16 verses. இப்பொழுது நாம் இந்த அத்தியாயத்தின் 5வது உட்பிரிவுக்கு வருகின்றோம். அபிமெலேக்கின் மூலம் ஆபிரகாமுக்கு கிடைத்த தேவ ஆசீர்வாதம் 14 முதல் 16 உள்ள வசனங்கள். Let us read the verses first. 14th verse tells, Then Abimelech took sheep, oxen, and male and female servants, and gave them to Abraham, and he restored Sarah his wife to him. அப்பொழுது அபிமெலேக்கு ஆடு மாடுகளையும் வேலைக்காரிகளையும் ஆபிரகாமுக்கு கொடுத்து அவன் மனைவியை சாராளையும் அவனிடத்தில் திரும்ப ஒப்புவித்தான். And Abimelech said, See, my land is before you, dwell where it pleases you. 15வது வசனம் சொல்லுகிறது, பின்னும் அபிமெலேக்கு, இதோ என் தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது, உன் பார்வைக்கு சம்மதியான இடத்தில் குடியிரு என்று சொன்னான். 16th verse, Then to Sarah he said, Behold, I have given your brother 1,000 pieces of silver. Indeed, this vindicates you before all who are with you and before everybody. Thus she was rebuked. 16ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்பு சாராளை நோக்கி, உன் சகோதரனுக்கு 1000 வெள்ளிக்காசு கொடுத்தேன், இதோ உன்னோடு இருக்கிற எல்லார் முன்பாகவும் மற்ற யாவர் முன்பாகவும் இது உன் முகத்துக்கு முக்காட்டுக்கு ஆவதாக என்று சொன்னான். இப்படி அவள் கடிந்து கொள்ளப்பட்டாள். In Genesis 20:14-16, King Abimelech returns Sarah to Abraham and compensates them. ஆதியாகமம் 20:14-16 அரசன் அபிமெலேக்கு சாராளை ஆபிரகாமிடம் திரும்பி கொடுத்து அவர்களுக்கு இழப்பீடு செய்வித்தான். He provided abundant livestock and servants along with a massive sum of 1,000 shekels of silver. அவன் ஏராளமான கால்நடைகளையும் வேலையாட்களையும் அத்துடன் 1000 சேக்கல் வெள்ளி என்ற பெருந்தொகையும் வழங்கினான். This payment serves as a public vindication of Sarah's purity and serves to appease God for the situation. இந்த பணம் செலுத்துதலானது சாராளின் தூய்மைக்கு ஒரு பகிரங்கமான சான்றாகவும் அந்த சூழ்நிலைக்காக தேவனை சமாதானப்படுத்தவும் உதவிச்சு. A deeper look into the verses unpacks several important nuances. இந்த வசனங்களை ஆழமாக பார்க்கும்போது பல முக்கியமான நுணுக்கங்கள் வெளிப்படுகின்றன. First, restoration of wealth. முதலாவது, செல்வம் மீள கட்டப்படுதல். Abimelech gives Abraham sheep, oxen and servants. அபிமெலேக்கு ஆபிரகாமுக்கு ஆடுகளையும் காளைகளையும் வேலையாட்களையும் கொடுத்தான். Despite of Abraham's deceptive actions, God ensures he is cared for and protected much like what happened earlier in Egypt. ஆபிரகாமின் வஞ்சகமான செயல்கள் இருந்த போதிலும் எகிப்தில் முன்பு நடந்ததைப் போலவே ஆதியாகமம் 12:16 தேவன் அவன் கவனிக்கப்படுவதையும் பாதுகாக்கப்படுவதையும் உறுதி செய்தார். செகண்ட், the 1,000 pieces of silver. ரெண்டாவது, 1000 வெள்ளிக்காசுகள். In ancient time, 1,000 shekels of silver was an immense fortune, far more than an average labor could earn in a lifetime. 1000 சேக்கல் வெள்ளி என்பது ஒரு பெரும் செல்வமாக இருந்தது பழங்காலத்திலே. ஒரு சராசரி தொழிலாளி தன் முழு வாழ்நாளில் சம்பாதிக்கக்கூடியதை விட இது மிகவும் அதிகமான தொகையாக இருந்தது. By handing this massive gift directly to Sarah, Abimelech is performing a formal public act of appeasement. இந்த மாபெரும் பரிசை சாராளிடம் நேரடியாக கொடுத்ததன் மூலம் அபிமெலேக்கு ஒரு முறையான வெளியரங்கமான சமாதானப்படுத்தும் செயலை செய்தான். தேர்ட், சாராஸ் விண்டிகேட்டர். 3, சாராளின் நிரூபணம். The silver functions as covering of the eyes. அந்த வெள்ளி கண்களை மூடும் திரையாக முக்காடாக செயல்படுகிறது.
By publicly compensating her, Abimelech declares her innocence and honor to all the members of his court and household. அவளுக்கு பகிரங்கமாக இவ்வாறு ஈடு செய்வதன் மூலமாக அபிமெலேக்கு தனது அரசவை மற்றும் வீட்டில் உள்ள அனைவருக்கும் அவளுடைய உண்மைத்தன்மையையும் கண்ணியத்தையும் அறிவிக்கிறான். It publicly silenced any gossip or doubt about whether Sarah was touched or compromised while in the palace. அரண்மனையில் இருந்தபோது சாராள் தீண்டப்பட்டாளா அல்லது கலங்கப்படுத்தப்பட்டாளா என்பது பற்றிய எந்த வதந்தியையும் சந்தேகத்தையும் இது பகிரங்கமாக அடக்குகிறது. The gentle rebuke. Fourth, the gentle rebuke. நான்காவது, மென்மையான கண்டனம். Abimelech also used the transaction to lightly rebuke Sarah and Abraham, sarcastically referring to Abraham as her brother rather than her husband. அபிமெலேக்கு இந்த நிகழ்வை பயன்படுத்தி சாராளையும் அபிரகாமையும் மென்மையாக கண்டித்தான். ஆபிரகாமை அவளுடைய கணவன் என்று குறிப்பிடாமல் கிண்டலாக அவளுடைய சகோதரன் என்று குறிப்பிடுகிறான். This highlights the couple's deception and how it caused unnecessary trouble for his kingdom. இது அந்த தம்பதிகளின் வஞ்சகத்தையும் ஆபிரகாம் சாராளுடைய வஞ்சகத்தையும் அந்த வஞ்சகம் தனது ராஜ்யத்திற்கு, அதாவது அபிமெலேக்கின் ராஜ்யத்திற்கு எவ்வாறு தேவையற்ற சிக்கலை ஏற்படுத்தியது என்பதையும் காட்டுகிறது. Then we come to the last subsection of this chapter, the blessing that Abimelech received for obeying God's command, verses 17 and 18. இப்பொழுது நாம் இந்த அத்தியாயத்தின் கடைசி உட்பிரிவுக்கு, 6வது உட்பிரிவுக்கு வருகிறோம். அபிமெலேக்கு தேவனுடைய கட்டளைக்கு கீழ் பணிந்தபடியால் அவன் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் பற்றி இது குறிப்பிடுகிறது. வசனங்கள் 17-18. Let us read the verses first. So Abraham prayed to God, and God healed Abimelech, his wife, and his female servants. Then they bore children. 17ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராள் நிமித்தமாக கர்த்தர் அபிரகாமின் வீட்டாருடைய கற்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். For the Lord had closed up all the wombs of the house of the Abimelech because of Sarah and Abraham's wife. In Genesis 20, 17 and 18, Abraham intercedes in prayer for the king Abimelech. ஆதியாகமம் 20:17-18 ஆபிரகாம் அரசன் அபிமெலேக்குக்காக பரிந்து பேசினார். Because Abimelech had taken Sarah's wife, believing Abraham's lies that she was merely his sister, God had structured the royal household with an affection of widespread infertility. சாராள் தன் சகோதரி மட்டுமே என்று ஆபிரகாம் பாதி உண்மை சொன்னான், பாதி உண்மையை மறைத்து விட்டான். அதை நம்பி அபிமெலேக்கு அவளை தன் மனைவியாக ஏற்றுக்கொள்ள விருப்பமானதால் தேவன் அந்த அரச குடும்பத்தில் பரவலான மலட்டுத்தன்மையை உண்டு பண்ணி அதன் மூலமாக ஒரு துன்பத்தை உண்டாக்கினார். Once the truth is revealed and Sarah is returned, Abraham prays and God heals them, allowing the woman to conceive again. உண்மை வெளிப்பட்டு சாரால் ஆபிரகாமிடத்தில் திரும்பி வந்த பிறகு ஆபிரகாம் ஜெபித்தார். தேவன் அவர்களை, அதாவது அரண்மனையில் உள்ளவர்களை குணப்படுத்தி அந்த பெண்கள் மீண்டும் கருத்தரிக்க வழி செய்கிறார். This passage serves as a theological lesson on God's protection of the patriarchal bloodline, the power of intercession and human frailty. இந்த பகுதி பிதாவளி வம்சத்தின் மீது தேவனுடைய பாதுகாப்பு, பரிந்துரையின் வல்லமை மற்றும் மனித பலவீனம் ஆகியவற்றை பற்றிய ஒரு இறையியல் பாடமாக அமைகிறது. கீ எக்ஸ்பிளனேஷன், என்னுடைய முக்கிய விளக்கங்கள். ஃபர்ஸ்ட், டிவைன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சாரா. ஒன்றாவது, சாராளுக்கான தெய்வீக பாதுகாப்பு. God caused widespread fertility across Abimelech's household, closed up all the wombs specifically to prevent anyone from conceiving during the time Sarah was separated from Abraham. சாராள் ஆபிரகாமை விட்டு பிரிந்திருந்த காலத்தில் அரண்மனையில் எந்த பெண்ணும் கருத்தரிக்காமல் தடுப்பதற்காகவே தேவன் அபிமெலேக்கின் குடும்பம் முழுவதும் பரவலான மலட்டுத்தன்மையை உண்டாக்கினார்.
அதாவது எல்லா கர்ப்பங்களையும் அடைத்திருந்தார். This ensured that the promised son Isaac would be the undisputed biological child of Abraham and Sarah. இது வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட மகனான ஈசாக்கு ஆபிரகாம் மற்றும் சாராளின் மறுக்க முடியாத உயிரியல் ரீதியான பிள்ளையாக இருப்பதை உறுதி செய்தது. The power of intercession. Second, the power of intercession. ரெண்டாவது, பரிந்துரை ஜெபத்தின் வல்லமை. God instructed Abimelech in a previous dream that he must have Abraham pray for him to live. அபிமெலேக்கு உயிர் பிழைக்க ஆபிரகாம் அவருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் முந்தைய கனவில் அறிவுறுத்தினார். By having a man who was deceived, Abraham, pray for the man who committed the offense, God highlights the importance of forgiveness and intercessory prayer. வஞ்சிக்கப்பட்ட மனிதரான அப்ரஹாமை குற்றம் செய்த மனிதரான அபிமெலேக்குக்காக ஜெபிக்க செய்வதன் மூலமாக மன்னிப்பு மற்றும் பரிந்துரை ஜெபத்தின் முக்கியத்துவத்தை தேவன் எடுத்து காட்டுகிறார். தேர்ட், விண்டிகேஷன் அண்ட் கிரேஸ். மூணாவது, நியாயப்படுத்துதலும் கிருபையும். By healing the household immediately after Abraham prayed, God vindicated Abraham's prophetic role and demonstrated that he is gracious God who heals the consequences of human deception. ஆபிரகாம் ஜெபித்த உடனேயே வீட்டார் அனைவரையும் குணப்படுத்தியதன் மூலமாக தேவன் ஆபிரகாமின் தீர்க்கதரிசன பாத்திரத்தை நியாயப்படுத்தினார். மேலும் மனித வஞ்சகத்தின் விளைவுகளை குணப்படுத்தும் கிருபையுள்ள தேவன்தான் தாம் என்பதை அவர் வெளிப்படுத்தினார். Now we come to the final section of this Bible study. இப்பொழுது நாம் இந்த வேத படிப்பின் கடைசி பகுதிக்கு வருகின்றோம். The top 10 lessons we should learn from Genesis chapter 20. ஆதியாகமம் 20ஆம் அத்தியாயத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான 10 பாடங்கள். First, importance of integrity. ஒன்று, நேர்மையின் முக்கியத்துவம். In Genesis 20, we see Abraham's encounter with Abimelech, where Abraham is misled him by saying Sarah is his sister. ஆதியாகமம் 20இல் ஆபிரகாம் அபிமெலேக்கை சந்தித்ததை காண்கிறோம். அதில் ஆபிரகாம் சாராள் தன் சகோதரி என்று கூறி அபிமெலேக்கு தவறாக வழிநடக்க காரணமானார். This history highlights the importance of integrity in our lives. இந்த வரலாறு நம் வாழ்வில் நாம் நேர்மையுடன் நடந்து கொள்ள வேண்டிய முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது. As followers of Christ, we are called to be truthful in all our dealings. கிறிஸ்துவின் சீடர்களாகிய நாம் நம்முடைய எல்லா செயல்களிலும் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அழைக்கப்படுகிறோம். Proverbs 12:22 reminds us, lying lips are detestable to the Lord, but those who act faithfully are his delight. நீதிமொழிகள் 12:22 இதை நமக்கு நினைவூட்டுகிறது. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவை, உண்மையுடன் நடப்பவர்களோ அவருக்கு பிரியமானவர்கள். Let us strive to live with honesty and integrity, reflecting the character of our Creator. நம் படைப்பாளரின் குணத்தை பிரதிபலிக்கும் வகையில் நாம் நேர்மையுடனும் நாணயத்துடன் வாழ தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். செகண்ட் லெசன், காட்ஸ் sovereign protection. ரெண்டாவது, தேவனுடைய சர்வ வல்லமையுள்ள பாதுகாப்பு. Even when Abraham's action put Sarah in a precarious situation, even when Abraham's action put Sarah in a precarious situation, God intervened to protect her. ஆபிரகாமின் செயல்கள் சாராளை ஒரு ஆபத்தான சூழலில் தள்ளிய போதிலும் தேவன் அவளை பாதுகாக்க தலையிட்டார். Genesis 23 says, But God came to Abimelech in a dream by night and said to him, You are as good as a dead because of the woman you have taken, for she is a married woman. ஆதியாகமம் 20:3 இவ்வாறு கூறப்படுகிறது. தேவன் இரவில் அபிமெலேக்கு கனவில் தோன்றி, நீ மணந்து கொண்ட பெண்ணின் நிமித்தமாக நீ செத்தவனுக்கு ஒப்பானவன் ஆனாய், அவள் திருமணமானவள் என்றார். This demonstrates that God's sovereign protection over his people. இது தேவன் தம் மக்கள் மீது கொண்டுள்ள அவருடைய சர்வ வல்லமையான பாதுகாப்பை வெளிப்படுத்துகிறது. We can trust that God watches over us and intervene on our behalf even when we falter. நாம் தடுமாறும் போதும் தேவன் நம்மை காக்கிறார் என்றும் நமக்காக தலையிடுகிறார் என்றும் நாம் நம்பலாம். தேர்ட் லெசன், த பவர் ஆஃப் ப்ரேயர். மூன்றாவது பாடம், ஜெபத்தின் வல்லமை. Abraham's prayer for Abimelech
and his household resulted in healing and restoration. அபிமெலேக்குக்காகவும் அவன் வீட்டாருக்காகவும் ஆபிரகாம் செய்த ஜெபம் சுகத்தையும் மறுசீரமைப்பையும் விளைவித்தது. Genesis 20:17 states, Then Abraham prayed to God, and God healed Abimelech, his wife, and his maidservant, so that they would bear children. ஆதியாகமம் 20:17 பின்வருமாறு கூறுகிறது, அப்பொழுது ஆபிரகாம் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினான். தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரர்களையும் பிள்ளை பெறும்படியாக குணமாக்கினார். This reminds us the power of prayer in our lives. James 5:16 encourages us. The prayer of righteous man has great power to prevail. யாக்கோபு 5:16 இது நமது வாழ்வில் ஜெபத்தின் வல்லமையை நமக்கு நினைவூட்டுகிறது. யாக்கோபு 5:16 நம்மை பின்வருமாறு உற்சாகப்படுத்துகிறது. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. Let us be diligent in prayer, knowing that God hears and answers. தேவன் கேட்கிறார், பதிலளிக்கிறார் என்பதை அறிந்தவர்களாய் ஜெபத்தில் நாம் விடாமுயற்சியுடன் இருக்க வேண்டும். Fourth lesson, the consequence of fear. 4வது பாடம், பயத்தின் விளைவுகள். Abraham's father led him to deceive Abimelech, showing how fear can lead us away from God's truth. ஆபிரகாமின் பயம் அபிமெலேக்கை ஏமாற்றும்படி அவரை தூண்டியது. இது பயம் நம்மை தேவனுடைய சத்தியத்திலிருந்து எவ்வாறு விலக்கிச் செல்லும் என்பதை காட்டுகிறது. In Genesis 20:11 reveals Abraham's reasoning. I thought surely there is no fear of God in the place, and they will kill me because of my wife. ஆதியாகமம் 20:11 ஆபிரகாமின் சிந்தனையை வெளிப்படுத்துகிறது. நிச்சயமாக இந்த இடத்தில் தேவ பயம் இல்லை, என் மனைவி நிமித்தம் அவர்கள் என்னை கொன்று விடுவார்கள் என்று நான் நினைத்தேன். Fear can cloud our judgment and lead us to make poor decisions. பயம் நமது பகுத்தறிவை மழுங்கடித்து தவறான முடிவுகளை நாம் எடுக்க நம்ம வழிநடத்தக்கூடும். Instead, let us remember 2 Timothy 1:7. இதற்கு பதிலாக நாம் 2 தீமோத்தேயு 1:7 நாம் நினைவில் கொள்வோம். For God has not given us a spirit of fear, but of power, love and self-discipline. தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் பலம், அன்பு மற்றும் சுய கட்டுப்பாட்டின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கின்றார். 5th lesson, God's faithfulness despite of our failures. 5வது பாடம், நமக்கு தோல்விகள் ஏற்பட்ட போதிலும் தேவன் உண்மைத்தன்மையுள்ளவராக இருக்கிறார். Despite of Abraham lacks of faith, God remained faithful to his promises. ஆபிரகாமிடம் விசுவாச குறைவு இருந்த போதிலும் தேவன் தமது வாக்குறுதிகளில் உண்மையுள்ளவராக இருந்தார். Genesis 26 shows God's intervention. Yes, I know that you did this with a clear conscience, and so I have kept you from sinning against me. ஆதியாகமம் 20:6 தேவனுடைய தலையீட்டை காட்டுகிறது. அபிமெலேக்கிடம் சொல்லுகிறார், ஆம், நீ இதை தெளிவான மனசாட்சியுடன் செய்தாய் என்பது எனக்கு தெரியும். அதனால்தான் நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு நான் உன்னை காத்து கொண்டேன் என்று அவர் கூறினார். This reassures us that God's faithfulness is not dependent on our actions. இது தேவனுடைய உண்மைத்தன்மையானது நமது செயல்களை சார்ந்தது அல்ல என்பதை நமக்கு உறுதியளிக்கிறது. புலம்பல் Lamentation 3:22-23 reminds us thus. புலம்பல் 3:22-23 வசனங்கள் இதை நமக்கு நினைவூட்டுகிறது. Because of the Lord's loving devotion we are not consumed, for his mercies never fail. They are new every morning. Great is your faithfulness. நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் ஒவ்வொரு நாளின் காலையிலும் புதியவை. அவருடைய உண்மைத்தன்மை பெரியது. Next come the 6th lesson, the role of accountability. அடுத்த 6வது பாடம், கணக்கு ஒப்புவித்தலின் பங்கு. Abimelech confrontation with Abraham serves as a reminder of the importance of accountability. ஆபிரகாமுடனான அபிமெலேக்கின் மோதல் கணக்கு ஒப்புவித்தலின் முக்கியத்துவத்தை நமக்கு நினைவூட்டுகிறது. Genesis 29 records, Genesis 20 chapter 9th verse records Abimelech's words. ஆதியாகமம்
20:9 அபிமெலேக்கின் வார்த்தைகளை பதிவு செய்கிறது. What have you done to us? How have I wronged you that you have brought such a great sin upon me and my kingdom? நீ எனக்கு என்ன செய்தாய்? என் மீதும் என் ராஜ்யத்தின் மீதும் இவ்வளவு பெரிய பாவத்தை கொண்டு வரும்படி நான் உனக்கு என்ன அநியாயம் செய்தேன்? Accountability helps us stay on the right path and grow in our faith. கணக்கொப்பித்தல் என்பது நாம் சரியான பாதையில் நிலைத்திருக்கவும் நாம் நமது விசுவாசத்தில் வளரவும் உதவுகிறது. Proverbs 20:17 says, as iron sharpens iron, so one man sharpens others. நீதிமொழி 20:17 கூறுகிறது, இரும்பை இரும்பு கருக்கிடுமாற் போல் ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை கூர்மையாக்குகிறான். Then comes the 7th lesson from this section, in the impact of our action on others. அடுத்து நம்ம 7வது பாடத்துக்கு வருகிறோம். இந்த பகுதியின் 7வது பாடம், மற்றவர்கள் மீது நமது செயல்களின் தாக்கம். Abraham's deception affected not only him but also Abimelech and his households. ஆபிரகாமின் வஞ்சித்தலானது அவரை மட்டுமல்ல, அபிமெலேக்கையும் அவரது குடும்பத்தாரையும் பாதித்தது. Genesis 20:18 states, for the Lord had completely closed all the wombs of Abimelech's household on account of Sarah, Abraham's wife. ஆதியாகமம் 20:18 கூறுகிறது, ஆபிரகாமின் மனைவியாகிய சாராள் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்கின் வீட்டில் உள்ள எல்லா கர்ப்பங்களையும் முற்றிலும் அடைத்து போட்டார். Our action have a rippled effect on those around us. நம்முடைய செயல்கள் நம்மை சுற்றியுள்ளவர்கள் மீது ஒரு சங்கிலி தொடர் விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. Let us be mindful of how our choices impact others, striving to be a blessing rather than the stumbling block. நம்முடைய தெரிவுகள் மற்றவர்களை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நாம் பிறருக்கு இடரலாக இருப்பதற்கு பதிலாக ஆசீர்வாதமாக இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். 8th lesson, the necessity of repentance. 8வது பாடம், மனம் திரும்புதலின் அவசியம். Abimelech response to God's warning demonstrates the necessity of repentance. தேவனுடைய எச்சரிக்கைக்கு அபிமெலேக் அளித்த பதில் மனம் திரும்புதலின் அவசியத்தை எடுத்து காட்டுகிறது. Genesis 20:14-15 shows his action. ஆதியாகமம் 20:14-15 அவனுடைய செயல்களை எடுத்து காட்டுகிறது. Then Abimelech brought sheep and cattle and male and female servants, gave them to Abraham and returned his wife Sarah to him. அப்பொழுது அபிமெலேக்கு ஆடுகளையும் மாடுகளையும் ஆண் பெண் வேலைக்காரர்களையும் கொண்டு அவர்களை ஆபிரகாமுக்கு கொடுத்து அவன் மனைவி சாராளை அவனிடம் திரும்ப கொண்டு வந்தான். Repentance is a vital part of our walk with God, as it restores our relationship with Him. மனம் திரும்புதல் என்பது தேவனுடனான நமது பயணத்தின் ஒரு முக்கியமான பகுதியாகும். ஏனெனில் அது அவருடனான நமது உறவை மீட்டெடுக்கிறது. Acts 3:19 encourages us like this. அப்போஸ்தலர் நடவடிக்கை 3:19 இவ்வாறு நம்மை ஊக்குவிக்கிறது. Repent, then turn back so that your sin may be wiped away. ஆகையால் உன் பாவங்கள் மன்னிக்கப்படும்படி நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள், அப்பொழுது உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். 9th lesson of this chapter, God's grace over our weakness. 9வது பாடம், இந்த அத்தியாயத்தின் 9வது பாடம், நமது பலவீனத்தில் தேவனுடைய கிருபை. Abraham's history in Genesis 20 is a testament to God's grace in our weakness. ஆதியாகமம் 20 உள்ள ஆபிரகாமின் வரலாறானது நமது பலவீனத்தில் தேவனுடைய கிருபைக்கு ஒரு சான்றாக அமைகிறது. Despite Abraham's shortcomings, God continued to work through him. ஆபிரகாமிடத்தில் குறைபாடுகள் இருந்த போதிலும் தேவன் அவர் மூலமாக தொடர்ந்து செயல்பட்டார். 2 Corinthians 12:9 reminds us thus. 2 கொரிந்தியர் 12:9 இவ்வாறு நமக்கு நினைவூட்டுகிறது. My grace is sufficient to you, for my power is perfected in weakness. என் கிருபை உனக்கு போதும், ஏனெனில் பலவீனத்தில் என் பலம் விளங்கும். We can take comfort in knowing that
God's grace is sufficient for us even when we fall short. நாம் தவறு செய்யும் சமயங்களில் கூட தேவனுடைய கிருபை நமக்கு போதுமானது என்பதை அறிந்து நாம் ஆறுதல் அடையலாம். அதுக்காக தொடர்ந்து தவறு செஞ்சுருக்குன்னு அவசியம் இல்லை. ஆனால் அந்த மாதிரி சில வேளையில் தவறு செய்யும்போது கூட தேவனுடைய வல்லமை நம்ம மீது பரிபூர்ணமாக செயல்படுகிறது. ஃபைனல் லெசன், 10th lesson of this chapter, the assurance of God's promises. தேவனுடைய வாக்குத்தத்தங்களின் உறுதி, 10வது நிறைவான பாடம். Finally, Genesis 20 reassures us of the certainty of God's promises. இறுதியாக ஆதியாகமம் 20ஆம் அத்தியாயம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களின் நிச்சயத்தன்மையை நமக்கு மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. Despite the challenges and missteps, God's promises to Abraham remained intact. சவால்களும் தவறுகளும் இருந்த போதிலும் தேவன் ஆபிரகாமுக்கு அருளின வாக்குத்தத்தம் அப்படியே இருந்தது. Hebrews 10:23 encourages, எபிரேயர் 10:23 இவ்வாறு நம்மை உற்சாகப்படுத்துகிறது. Let us hold resolutely to the hope we profess, for who has promised is faithful. நாம் அறிக்கையிடுகிற நம்பிக்கையை உறுதியாய் பற்றிக் கொள்வோமாக, ஏனெனில் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். We can trust in God's promises, knowing that He is faithful to fulfill them in perfect timings. தேவன் தம்முடைய சரியான நேரத்தில் அவற்றை நிறைவேற்றுவதில் உண்மையுள்ளவர் என்பதை அறிந்து நாம் அவருடைய வாக்குத்தத்தங்களில் நம்பிக்கை வைக்க வேண்டும். With this, we conclude this week's Bible study on the topic of rooted in His words. அவருடைய வசனத்தில் வேரூன்றுதல் என்ற தலைப்பிலான இந்த வாரத்திற்கான வேதாகம படிப்பை இத்துடன் நாம் முடித்துக் கொள்வோம். If Lord willing, next week on the same day at the same time, we will study the birth of Isaac, the promised seed to Abraham, according to Genesis chapter 21. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் இதே நாளில் இதே நேரத்தில் ஆதியாகமம் 21ஆம் அத்தியாயத்தின்படி ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியாகிய ஈசாக்கின் பிறப்பை பற்றி ஆராய்வோம். My heartfelt thanks to our dear brother Thunder Kirk and his team for their excellent work in broadcasting this study through Ignite Radio. இக்னைட் வானொலி மூலமாக இந்த படிப்பை ஒளிபரப்பும் பணியை சிறப்பாக செய்து வரும் அன்புக்குரிய சகோதரர் தண்டர் கிர்க் மற்றும் அவரது குழுவினருக்கு எனது மனமார்ந்த நன்றி. மை சின்சியர் தேங்க்ஸ் டு டியர் பிரதர் டேவிட், பிரதர் ஜாக் வில்லியம்ஸ் அண்ட் சிஸ்டர் தீப்தி வில்லியம்ஸ் ஃபார் தி எக்ஸலண்ட் ஒர்க் இன் பிராட்காஸ்டிங் திஸ் ப்ரோக்ராம் இன் இந்தியா. இந்த வானொலி ஒளிபரப்பை இந்தியாவில் மிகச் சிறப்பாக செய்து வரும் அன்பான சகோதரர் டேவிட் மற்றும் சகோதரர் ஜாக் வில்லியம்ஸ் மற்றும் சகோதரி தீப்தி வில்லியம்ஸ் ஆகியோருக்கு என் மனமார்ந்த நன்றி. My heartfelt thanks to all the beloved brothers and sisters who listened to this broadcast from the beginning to end. இந்த ஒளிபரப்பை தொடக்கம் முதல் நிறைவு வரை கவனித்து கேட்ட அன்புமிக்க சகோதர சகோதரர் யாவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. Until we meet again next week, I am praying for you. Greetings to all of you, my dear brothers and sisters. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்க வரை உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். வாழ்த்துக்கள் என அருமையான சகோதரர்களே சகோதரிகளே.